வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம் தோழர். 2, 3 நாட்களாக ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வைகோ வெளிப்படையாக உங்க 2 எம்.எல்.ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜயே சொன்னதாக ஒரு பிரஸ் மீட்ல பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அத அவர் ரிட்ராக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்தினார் அப்படின்னு ஆளுநர் வரைக்கும் போய் திமுக சார்புல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாங்க. அதே மாரி ஆபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்டை மீறுகிறார் முதலமைச்சர் விஜய். இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டிஜிபி ஆபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய நேரத்துல தான் நேத்து புதுசா ஒரு குண்டை தாவேகாவுடைய அமைச்சர் நிர்மல்குமார் தூக்கி போடுறாரு. அதாவது தாவேகாவை சேர்ந்த 15 எம்.எல்.ஏக்களிடம் திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து பேரம் பேசியிருக்கிறாங்க. இந்த ஆட்சிய கலைக்கணும். இவரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்து, இந்த ஆட்சிய டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்க குதிரை பேரம் பண்ணல. திமுக தான் குதிரை பேரம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் இதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். இல்ல தொடர்ச்சியா தாவேக்கா ஒரு விக்டிம் கார்டு எடுத்து விளையாடக்கூடிய பாலிடிக்ஸ தான் அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக அரசியல் கட்சி தொடங்கியதுல இருந்தே தாவேக்கா அந்த பேட்டர்னை தான் செய்யறாங்க. அவங்களுக்கு அவங்க குறித்தான விஷயங்கள் பேசுபொருளாக இருப்பதை விட விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய வில்லன் போர்ஸ் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு காட்சிப்படுத்துறத அவர்களுடைய ரசிகர்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்கும் பட்சத்தில் 5 ஆண்டுகளும் இந்த மாதிரியான மாதம் ஒரு புது விவகாரம் கிளப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அது விஜயினுடைய ஃபேக்டரை மையப்படுத்தி இல்லாமல் விஜய் எதிரியாக யாரை கட்டமைக்க நினைக்கிறார்களோ அவங்கள பிரதானப்படுத்தி ஒரு ஒரு தியரிய உலாவ விடுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. போன வாரம் வரைக்கும் நம்மளுக்கு இருந்த டாபிக் என்ன? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வச்சு விஜய் ஆட்சி வர விடாம பண்றதுக்கு தடுத்தாங்க. எப்பேற்பட்ட துரோகத்தை செய்ய பார்த்திருக்கிறாங்க. மேண்டேட், மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிரானது இது. இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் எப்படி நியாயமா, தர்மமா, எவ்வளவு மோசமா பஞ்சமா பாதகத்தை செய்ய பார்த்துட்டாங்க இவங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ல இடதுசாரியில இருந்து வலதுசாரி வரைக்கும் எல்லாருமே அதற்கு எதிராக எமோஷனலா பேசினாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி யாருமே ஆதாரத்தை சொல்லாம என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்படின்னு வடிவேலு காமெடி சொல்ல, யாரோ 3வது தெருவுல இருக்கிற ஒரு தங்கச்சி அவங்க அண்ணனை கூப்பிடுது, நீ ஏன் பதற அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல பால் பாக்கெட் போடுற ஒருத்தர் சொல்லி இருக்காருன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களே கண்ணு வச்சு காது வச்சு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. சரி, யார் சொன்னா? அது வெளியில சொல்ல வேண்டாம். சில நபர்கள் சொன்னாங்க. யார் அந்த சில நபர்கள் சொல்லுங்களேன். இப்ப என்ன பிரச்சனை? அப்ப என்னன்னா, பரஸ்பரம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நட்பு இருந்திருக்கணும், அல்லது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இத பத்தி பேசலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது. இது 3 தான் இதுல அவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடை. நடக்காத ஒண்ணுல இப்ப திடீர்னு இல்ல என்கிட்ட நேரு தான் கேட்டாரு அப்படின்னு ஒருவேளை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நேரு அடுத்த நாள் காலையில பிரஸ் மீட் பண்ணிடுவாரு. அப்ப பேரை சொல்ல முடியாதுங்கிறதுனால டக்குன்னு அதை எல்லாருமே ஸ்கிப் பண்றாங்க. அதாவது ஒருத்தர் 2 பேரும் ஸ்கிப் பண்ணா பரவாயில்ல, இந்த செய்தியை சொல்லக்கூடிய எல்லாருமே ஸ்கிப் பண்றாங்கன்னா ஸ்டாலினை விட பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நபரா இவங்க எல்லோரும் பேரை சொல்றதுக்கு பயப்படுற அளவுக்கு இவர்களை ஆட்சி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் சென்டர் யாருன்னு எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது நம்ம கட்சியினுடைய முடிவை, நம்முடைய தோழமை கட்சிகளுடைய எடுக்க வேண்டிய முடிவை என்னைய தாண்டி ஒருத்தர் சொல்லி அவர் பேருக்கு கலங்க வரக்கூடாதுன்னு இத்தனை நபர்களும் பாதுகாக்கிறாங்கன்னா, யாரையா நீ உன்னைய நானே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அவரே ஒரு மிரள்ற அளவுக்கான ஒரு பவர் சென்டர் இருந்திருக்கு போல் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஐயுஎம் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க இதே முழு வேலையா பேசுற மாதிரியான ஒரு தோற்றத்துல பேசுறாங்க. அவர்களை மீண்டும் மீண்டும் பேச வைக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே சில ஊடகங்கள் அதையே தலைப்பு செய்தி ஆக்கி கொண்டே இருந்தார்கள். இப்ப இது ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு எல்லாருமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதற்கு பிறகு, அதுவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா, சமூகமே ஆனா விர்ரா சேரத்தானா போறாங்க, சேர்ந்தா என்ன பிரச்சனை, இவனுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, அவனுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, அவனுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு எவனோட சேர்ந்தா எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பொது சமூகம் அப்படி போகிட்டு இதையா ராத்திரி முழுக்க ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட உடனே இவங்க பூரா பேத்துக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா செட்டி உஷாராயிட்டான், இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு கால் எடுத்துட்டு வரணுமே அப்படின்ட்டு ராத்திரியா என்னென்னத்தையோ தேடி எடுத்துட்டு வந்து இருக்கவே இருக்காரு நம்மளுக்கு செந்தில் பாலாஜி, தேல்பத்ரி சிங். தூக்குங்க அவரை. ஏன்னா விஜய் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய அனுதாபிகளுக்கு செந்தில் பாலாஜிய ஒரு எதிர்மறையான முகமா, ஒரு வில்லன் ஃபேஸா கரூர் விவகாரத்துல பிளான்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பிளான்ட் அப்படியே எடுத்துட்டு வருவதற்கு செந்தில் பாலாஜி பெயரை பயன்படுத்தி ஒரு லாபி நடந்ததாகவும், அதன் மூலமா தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசுவதற்கு உண்டான வேலைகள் நடந்ததாகவும் ஒரு கதையை கட்டுறாங்க. அந்த கதையை கட்டி யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா, யார்கிட்ட தூக்கி போடுறாங்கன்னா, ஊடகங்களுக்கு தூக்கி போடுறாங்க. உடனே ஊடகவியலாளர்களுக்கு கலெக்டர் இந்த சட்டையை அந்த சட்டையை மாற்றான், ஒண்ணு சிக்கி இருக்கு, போடு ஒரு 4 பேமெண்ட் இன்டர்வியூ போடு, 4 டிபேட்ட போடு, இன்னைக்கு ராத்திரி இதாண்டா சலங்கை கட்டி ஆடுறோம்டா அப்படின்ட்டு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல தொடங்கி யூடியூப் ஊடகங்கள் வரைக்கும் இந்த மந்த்துக்கு உண்டான அசைன்மெண்ட் இது கிளிக் ஆன உடனே இப்ப இதை கையில எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, எப்ப நடந்துச்சு அப்படின்றத கேட்கிறோம். எப்ப நடந்ததுன்றதுக்கு உண்டான எந்த தகவலும் இல்லை. முதலில் அதுக்கு வந்து பிரஸ் நோட் மாதிரி ஒண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒரு 2 வரியை மட்டும் நான் படிக்கிறேன். அதாவது எஃப்ஐஆர் கிடையாது இது, இது அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பிரஸ் நோட் மாதிரி வந்தது. பத்திரிகை செய்தி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரை, அதாவது பத்திரிகை செய்தி என்னைக்கு வருதுன்னா 1/7/2026 வருது. ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இளையராஜா அவர்களை சில தினங்களுக்கு முன்பு கைபேசியில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தான் ஐபிடிஎஸ் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும், ஒரு முக்கிய கட்சியை சார்ந்த சிலர், அது என்ன முக்கிய கட்சியை சார்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொடர்பு கொள்வதாகவும் நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். போன் கால்ல இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான சேனல் சார்பா நீங்க எனக்கு ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா மேடம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன்னா, அது என்னப்பா அது முக்கியமான சேனல் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? என்ன முக்கியமான சேனல்ன்றது ஆர்கானிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி இல்ல. அந்த கேள்வி இளையராஜா சாருக்கு வரல, ஏன்னா இதுல மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரியாது அவர் கேட்டாரா என்னன்னு, பட் இதுல மென்ஷன் பண்ணல. நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். அவர் வேறு சில பணிகளில் இருப்பதால் இளையராஜா தொடர்பை துண்டித்தார். ஆனால் மீண்டும் தொடர்பு கொண்டு மேற்படி திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சிக்கு பவர் இல்லைன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுது. சபாநாயகருக்கு எதிராக என்ன தீர்மானம் கொண்டு வர பார்த்தாங்க, அது என்ன லாபடி கொண்டு வர பார்த்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்துக்கணும்? தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்னா, ஆளுநர் சபாநாயகருக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம், அந்த தீர்மானத்தில் எங்களுக்கு ஆதரவாகன்னு எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா? அந்த பிரஸ் நோட்ல அப்படியான வார்த்தை கிடையாது. இல்லைன்னா தாவேக்காவுக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்துக்கணும்? சிவாஜி கணேசன் மாதிரி நடக்கணுமா, இல்ல எம்ஜிஆர் மாதிரி நடக்கணுமா, எப்படி நடந்துக்கணும், இல்ல விஜய் மாதிரி நடக்கணுமா? நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி இது வந்து ஒரு காவல்துறையினுடைய கடிதாசின்னு இதை எடுத்து போட்டு நேற்று பூரா இந்த பத்திரிகை செய்தியை வச்சு சம்திங் இஸ் குக்கிங், சம்திங் இஸ் ஃபிஷி, சிக்கினாரா செந்தில் பாலாஜி, அசோக் குமார், இந்த அசோக் குமார் என்னென்ன வேலைகள் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி எப்படி எல்லாம் செய்து பார்த்தார் தெரியுமா, உறுத்துங்க. எஃப்ஐஆர் கொடுங்கன்னு பல முறை கேட்டாச்சு, எஃப்ஐஆர் வெளியிடப்படவே இல்லை. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு 5 நபர்களை இவங்க எல்லாருமே ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதன் மூலமா நாங்க வந்து ஒரு 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க, கம்ப்ளைண்ட் வந்த உடனே விசாரிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணலாம், ஒரு 5 பேர் கைது பண்ணப்பட்டதாக இருந்தது. திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஸ்பாட்டுக்கு வராரு, கோர்ட்டுக்கு வராரு. அவர் ஏன் உள்ள வராரு? திருநாவுக்கரசுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரலாம். அந்த சார்ஜ் ஷீட்ல அசோக் குமார் என்கிற செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியினுடைய பெயரை சேர்த்து இருக்கிறாங்க.
திமுக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்களுடைய கட்சியின் முன்னாள் அமைச்சருடைய பெயர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரையும் அந்த பத்திரிகை செய்தியில குறிப்பிடுறாங்க. எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் இல்ல, நான் அதுக்கு பின்னாடி வர்றேன். ஆனா அசோக்குமார் அவர்களுடைய பெயர் எஃப்ஐஆர்லயும் இருக்கு, இந்த பத்திரிகை செய்தியிலும் இருக்கு. பத்திரிகை செய்தியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் வந்ததற்கு பிறகு, அவருடைய சகோதரர் பெயர் வந்ததற்கு பிறகு ஸ்பாட்டுக்கு உடனடியாக திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியிலிருந்து என்ஆர் இளங்கோ அவர்கள் விரைகிறார். என்ன பேஸ்ல இதை போட்டிருக்கீங்கன்ற கேள்வி வருது. அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. குற்றச்சாட்டு என்பது இந்த விஷயத்தை நீ செய்யாமல் இரு, எனக்காக நடந்து காட்டு. என்ன போட்டிருந்தாங்க, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமா, நீங்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா அது வந்து கரப்ஷன், லஞ்சம் கொடுப்பதுல வருது. லஞ்ச வழக்குகளை விசாரிக்கணும்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் வீட்டுக்கு பக்கத்துல கீரத்துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்றதுக்காண்டி கீரத்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. லஞ்சம் வாங்குறது, இப்ப தர்மிளா மேமும் எனக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா அது லஞ்சத்துல வராது. நான் ஒரு அரசு ஊழியரா இருக்கிறேன் அப்படின்னா, அரசு பிரதிநிதியா இருக்கிறேன்னா நீங்க எனக்கு ஒரு பணம் கொடுத்தா அது லஞ்சத்துல வருது. சம்பளம் தாண்டி எந்த பணம் நான் வாங்கினாலும் அது லஞ்ச கணக்குல வருது. ஏன்னா ஒரு ஆப்ளிகேஷன்ல கொடுக்குறது. அப்ப அதை விசாரிக்கிறதுக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையிலே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறப்ப அங்க போய் ஒரு எஃப்ஐஆர் கொடுக்காம யார் கொடுக்கறது? இளையராஜா அவர் யாரு? எம்எல்ஏவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்குன்றதே தெரியாது பாவம். அவர் வந்து அவர் வீட்டுக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. போலீஸ் பாவம், அவங்களும் புதுசு, இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தான் அவங்களும் அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க போல் இருக்கு. அவங்களும் உடனே லஞ்ச ஒழிப்பு கேஸா கொடுங்க, நம்ம தான் ஸ்டேஷன்ல வச்சு எல்லா லஞ்ச ஒழிப்பு கேஸையும் பாக்குறோம், வாங்குங்க அப்படின்னு இவங்க வாங்கிக்கிட்டாங்களா? சரி, ஓகே, வாங்கிக்கிட்டீங்க. அதன் அடிப்படையில் அரசு எப்படிங்க எடுத்தீங்க? அதாவது கொடும் குற்றம் 7 ஆண்டுகள் தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மேலான தீர்ப்பு வந்து ஒரு குற்றத்தின் ஒரு குற்ற சம்பவத்திற்கு தண்டனைன்னு 7 வருஷத்துக்கு அதிகமான தீர்ப்பு விழுந்தா மட்டும்தான் அந்த நபர்களை நீங்க கைது செய்யவே முடியும் விசாரணையின் போது. அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 30ஆம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு ஒத்துழைக்க மறுக்கிறேன்னு இவங்க தரப்புல இருந்து எதுவுமே சொல்லப்படுறதுக்கு முன்னாடியே அவசரமா இவங்க எல்லாரையும் தனிமைப்படுத்துற மாதிரி அரெஸ்ட் பண்ணி எங்க கூட்டு போறீங்க? யார்கிட்ட கூட்டு போய் வச்சிருக்கிறீங்க? அப்ப உண்மையிலேயே இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார், பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு ஏதேனும் சொல்ல வந்து இவர்கள் வேறு ஏதேனும் உள்நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களான்னு பாக்குறதுக்கு திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் தான் பாட்டுக்கு போறாரு. ஏன் இந்த சஸ்பெக்ட் வருதுன்றத நான் ஆன் கேமரால சொல்றேன்னா, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐபிடிஎஸ் நிறுவனத்தை சார்ந்த திருநாவுக்கரசு என்கிற நபர் பரவலா சொல்லப்படக்கூடிய செய்தி போல வெறுமனே அவர் திமுகவில் உறுப்பினராக இருந்தவர் மட்டுமல்ல, அவர் அடிப்படையிலேயே அண்ணாமலையினுடைய விசுவாசி. இதற்கு முன்பாக மாணவர் போராட்டத்தில் இருக்கும்போது லோயலா காலேஜ்ல படிக்கக்கூடிய எல்லாரும் ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட் வரும்போது அங்க இயல்பாவே ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு மைண்ட் செட்ல யங்ஸ்டர்ஸ் கிட்ட சபால்டன் ஸ்டடிஸ் விஷயங்கள் மாதிரி, அதுவும் ஜேர்னலிசம், மீடியா கம்யூனிகேஷன் இப்படி எல்லாம் படிக்கும் போது அந்த வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு சமூகத்தில் மக்களிடம் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களை தான் வந்து வகுப்பு எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய குரூப்பை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து செக்யுலரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு வளர்த்தெடுக்கும் போது லோயலால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயல்பாகவே மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புறது, மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுறது அப்படிங்கிற சென்ஸ் வந்து விதைக்கப்படும். அதை யார் யார் எப்படி எப்படிலாம் அறுவடை பண்றாங்கன்றது வந்து 2ஆம் பட்சம். அப்படி ஒரு குரூப்புக்குள்ள வர்றவர் தான் இந்த திருநாவுக்கரசுங்கிற நபர். அவர் மூலமா கிடைக்கக்கூடிய அறிமுகத்தின் அடிப்படையில காலேஜ்ல படிக்கும் போதே திமுகல ஒரு பொறுப்புல மாணவர் அணியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு பொறுப்பை உள்ள போறாரு. மாணவர் என்ன ஒட்டுமொத்த திமுக மாணவர் அணியை கிரியேட் பண்ணலாம். அவர் இருந்த பகுதியில அவர் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி ரெடி பண்றாரு. கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு கலைஞர் பேர்ல தனியா ஒரு அமைப்பு ஒண்ணு தொடங்கி அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஹிஸ்டரியை தவிர்த்துட்டு போன பார்லிமெண்டரி எலெக்ஷன் அண்ணாமலை தேர்தலில் நிற்கும் போதே வெளிப்படையா தன்னை அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் என்று அறிவித்து விட்டு ஒரு தமிழன் வந்து ஜெயிக்க கூடாதா, கொஞ்சம் தமிழன் பிள்ளை ஜெயிக்கலன்னா நான் வந்து சர்வே பண்றதையே விட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுறவர் அண்ணாமலையினுடைய தீவிர விசுவாசி. இன்னும் சொல்ல போனா போன எலெக்ஷன் போது அவர் போன் கால் பேசி வானதி அவர்கள் அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு தராம இருக்கிறாங்கன்னு பேசின ஆடியோவை நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம். அவர் வந்து உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக நெக்சஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிச்சாருன உடனே அண்ணாமலை கிட்ட வரக்கூடிய ஒரு நபர்.
இதுதானே உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச செய்தி, இது ஊருக்கே தெரியிற செய்தி. இதுல ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் நெருக்கமான நபர் கிடையாது. நம்முடைய முதலமைச்சருடைய என்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அதனால எனக்கு அந்த பொறுப்பு சொல்ல தெரியல. முதலமைச்சருடைய பர்சனல் தனி செயலாளரா உதவி செயலாளரா என்னன்னு எனக்கு தெரியல. பரவலாக ஊடகங்களால் கொண்டாடப்படும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களாலும் ஆதவர்ஜுனா அவர்களோடும் நெருங்கிய நண்பர் போல இருக்கு. இவரே கொடுத்த வாக்குமூல வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை பிளே பண்ணுங்க. நான் தேர்தலின் நேரத்தில் ஆதவர்ஜுனாவோடும் ஜான் ஆரோக்கியசாமியோடும் போன்ல பேசினேன், சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதான் தேர்தல் முடிஞ்சிருச்சே, இப்ப வெளியில சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. விச் மீன்ஸ் அதுக்கு காரணம் அவர் சொல்றாங்க, நாங்க எல்லாரும் லோயலா செட் அப்படிங்கிறாரு. அப்ப லோயலால இவங்க எல்லோருக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவர்களுடைய நட்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோடு போனில் பேசுவதாகவும் ஆதவர்ஜுனாவோடு போனில் பேசுவதாகவும் இவரே கொடுத்த வாக்கு மூலம் வீடியோவாக இருக்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த எஃப்ஐஆர் இப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் வாட்ஸ்அப் கால்ஸ் ஆதாரம் என்று இளையராஜா அவர்கள் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தன்னிடம் பேசிய வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரி அனைத்தையும் இதில் இணைத்துள்ளேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்படியே மே 6ஆம் தேதி திருநாவுக்கரசு கொடுத்த பேட்டியினுடைய கிளிப்பை வச்சு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோடும் ஆதவர்ஜுனா அவர்களோடும் வாட்ஸ்அப்பில் திருநாவுக்கரசு உரையாடிய ஸ்கிரீன்ஷாட் ஹிஸ்டரியவும் போட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. சஸ்பெக்ட் வருது. சம்பந்தமே இல்லாத செந்தில் பாலாஜி அசோக் குமார் பேரம் பேசினாங்கன்னு சொல்லுவதும், இதற்கு முன்பாக அந்த குற்றச்சாட்டை வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு செய்தி மூலமாக திருநாவுக்கரசு சொன்னார்ன்ற தகவல் கிடைக்கும் போது, இந்த திருநாவுக்கரசு ஜான் ஆரோக்கியசாமியோடும் ஆதவர்ஜுனாவோடும் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவரே சொல்லும் போதும், அவர்கள் சொல்லி இந்த வேலையை இவர் செய்தாராங்கிற சந்தேகம் பொது வெளியில் எழும்பாமல் இருக்காது. இருக்குமா இருக்காங்க? இளையராஜாவுக்கு மட்டும் காலிஸ்டி ஆதாரம்னா, எனக்கிட்ட போன் பேசுறாங்க எல்லாருமே சொன்ன திருநாவுக்கரசு கிட்ட ஆதாரமே இருக்கு. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யணும்ல. அப்ப இந்த வழக்க இன்னும் தீவிரமாக சீரியஸா எடுத்துக்கிட்டு யார் சொல்லி ஏனும் திருநாவுக்கரசு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா, உண்மையிலே அவர் கொடுத்தாராங்கிறதுக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தகவல் தான் சொல்றீங்க. விசாரணையினுடைய உண்மைத்தன்மையை இவங்க ஊடகங்கள் மூலமாவோ அவர்கள் தரப்போ சொல்லவே கிடையாது. அப்ப எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய தகவலில் இருந்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். அப்ப என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நாட்கள் அதிமுக திமுகன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த கூட்டணி அது நமுத்து போன உடனே புதுசா இப்படி ஒண்ணு இவர்களே ஜோடிக்கிறார்களோ என்கிற கேள்வி இதிலிருந்து எழுகிறது. அதற்கு வலுவான ஆதாரங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரிலும் திருநாவுக்கரசு பேசிய இன்டர்வியூக்களிலும் பேட்டிகளிலும் வெளிப்படையாகவே இருக்கு. இதுக்கு முதலில் தாவேகா பதில் சொல்லணும். இது பண்றதுனால முதல்ல திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 எம்எல்ஏ வாங்குறதுனால இவங்களால ஆட்சி அமைக்க போறது இல்ல. ஒரு சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுனால இவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆல்ரெடி நிறைய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றதுனால அடுத்த 6 மாசத்துக்கு இவங்களுக்கு மெஜாரிட்டி ஃப்ளோர் நம்பர்ஸ் அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு விஷயத்த ஒரு 75 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி இதற்கு முன்னாலேயும் 2017 இது போன்ற வாய்ப்புகள் வரும்பொழுது நாங்க பின்வாசல் வழியா ஆட்சி அமைக்க விரும்பல, நாங்க மக்களை சந்திச்சு வரோம் அப்படின்னு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அப்பெல்லாம் செய்ய முயற்சி செய்யாததை இப்போ ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படியே செய்ய முயற்சி பண்ணாலும் இவ்ளோ அன்ப்ரொஃபஷனலா ஒரு யூடியூபரை வச்சா செய்வாங்க, அதுவும் ஒரு போன் மூலமாவா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவ்வளவு கேள்விகள் இங்க எழுது. இதெல்லாத்தையும் தாண்டி நிர்மல்குமார் பேசுற நிர்மல்குமாருடைய பின்னணி, அவருடைய எஸ்டிடி வரலாறு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்துல பிஜேபியோடைய அபிஷியல் ஐடி விங் ஹெட்டா இருந்தவர், அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தவர். இதே செந்தில் பாலாஜி மீது இவரே அவதூறுகள் சொல்லி அதுக்கப்புறம் பொதுவெளியில மன்னிப்பு கேட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜியை ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்களா இல்ல ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கிறாங்க? இல்ல, இன்னைக்கு விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் இணைகிறாங்கல்ல. கரூர்ல போய் மக்களை சந்திப்பதற்கு உண்டான வேலைகளை விஜய் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை 10ஆம் தேதி அவர் போறாரு அப்படின்னு கூட தகவல் அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நாட்கள் போகாம இருந்ததற்கு அவர்கள் சொன்ன காரணம், இவங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எப்படிங்க போறது,
போனார்னா அதை ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க, அதனால போகக்கூடாது, அது வந்து சாட்சிகளை கலைக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, அப்படி இப்படின்னு தான் உருட்டினாங்க. இப்ப என்ன இவங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சுன்னு தெரியல, எந்த அனுமதி யார் கொடுத்தான்னு தெரியல. ஸ்டாலின் சார் அனுமதி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கிளம்பி இப்ப போறாங்க. அப்ப போகும்போது இவங்களுக்கு விக்டிம் கார்டு விளையாடுறதுக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. அவருக்கு வந்து இப்ப என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, எனக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இந்த மெஜாரிட்டி கிடைக்காததால ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேட 3 மாசத்துல ஆட்சி பறி போயிரும்னு சொல்றாரு. பாருங்க நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்னு. இந்த ஜோசப் விஜய் வெற்றி பெற்றும் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விக்டிம் கார்டு விளையாடணும். அதற்கு ஆதாரமாக இவர்கள் வந்து இவர்களுடைய லாபியை வைத்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் தொடர்பு உடைய பெயரா இருப்பதால அவர் இந்த டிராக்குக்குள்ள இழுத்துட்டு வந்தா ஈஸியா நம்பிடுவாங்க. இப்ப நீங்க வந்து சிங்கம்புலி மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து வில்லன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நம்பவே முடியல. இல்ல மகாராஜா படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்த உடனே தான் இவர் வில்லனா அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து சினிமாவுக்கு அடுத்து 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 அப்படின்னு போறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனா பிரகாஷ்ராஜ வில்லன்னு நீங்க பிரகாஷ்ராஜ ஆன்போர்டுன்னு போட்ட உடனேயே பிரகாஷ்ராஜ் விஜய் மாசு செம, இவர் தான் வில்லனா பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி உலா விடுவாங்கல்ல. அது அப்படியே ஏற்கனவே வில்லனாக பரிச்சயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முகத்தை இவருக்கு எதிரான வில்லனா நிப்பாட்டினா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அந்த பரபரப்பு தொத்திக்கிறோம். வில்லன் அவர் தான், அவருடைய நகர்வுகள் எல்லாமே விஜய்க்கு எதிராக தான், அவரை ஒவ்வொரு இடத்துலயும் வீழ்த்துறது தான் விஜயோட வேலை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவாங்கல்ல. அந்த பேட்டர்னை அப்படியே செந்தில் பாலாஜி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். விஜயபாஸ்கர் மாதிரியான நபர்கள் கட்சியில் சேரும் போது, கரூர் பின்புலத்திலிருந்து வந்த நபர்கள் சேரும் போது இந்த வேலையை செய்யறாங்க. இன்னொன்னு நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாமா லாபி நடக்கும், இதனால பண்றதால திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கும்? நான் வந்து 2 விதமா புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறது ஃபர்ஸ்டா நான் கேட்கிறேன். இருக்கட்டும், லாபம் கூட இருக்கட்டும். அந்த லாபத்தால திமுக வந்து இந்த ஆட்சியை இழக்க வைக்க போகுது அப்படின்ற முயற்சி தான் திமுகவுடைய பிரதான நோக்கமா இருக்கு. அப்படின்னா அந்த நோக்கத்தை ஒரு அரசியல் கட்சி செய்யறாங்கன்னா அந்த வேலையை தனியா செய்யறாங்கல்ல. அப்படி ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. எவிடன்ஸ கொடு. அப்படி ஒண்ணு சம்பவம் நடந்திருக்கு, உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னா அது மக்கள் மத்தியில அம்பலப்படட்டும், மக்கள் கிட்ட வெளிப்படையா இருக்கட்டும். ஆதாரங்களும் கால் ரெக்கார்டு வச்சிருப்பல்ல, எடுத்துட்டு வந்து கொடு. தொடர்புடைய நபர்களா நீ பேசுற எல்லாத்துக்கும் எவிடன்ஸ். இவங்க பாருங்க, கரூர் சம்பவத்தின் போது கோடு கிழிச்சாங்க, மயக்க மருந்து போட்டாங்க, மூச்சு அமுக்கி கொன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஆளுக்கு உடம்புல தழும்பு இருந்த மாதிரி காட்டினாங்களா? ஆதாரத்தை குடுன்ற கேள்வியை மட்டும்தான் இப்ப நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கு. செந்தில் பாலாஜி தரப்பு அப்படி பேசியதாக ஒரு ஆதாரத்தை கொடு. ஐபிஎம் திருநாவுக்கரசு வந்து செந்தில் பாலாஜி பேர சொன்னாரு. டாஸ்மார்க்ல போனீங்கன்னா உட்கார்ந்து ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு டேபிள்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு பேய் கதை சொல்லுவான். இப்படிதான் ரஜினிகாந்த் என் கூட உட்காந்து சரகடிச்சிட்டு இருக்கும்போது அப்படிமா, ரஜினிகாந்த் போன வாரம் இவனோட உட்காந்து சரகடிச்சிட்டு இருந்தாருன்னு 7ஆம் நம்பர் டேபிள்ல ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து பேசுறாங்க. உடனே ரஜினிகாந்த் இவரும் சேர்ந்து ரெகுலரா சரக்கடிக்கிறவங்க ரஜினிகாந்த் விசாரணைக்கு உட்படுத்துன்னு சொல்லுவீங்களா நீங்க? தெருவுல ஒரு ஓரமா உட்காந்து குடிக்கிறவன் ஒருத்தன் உட்காந்து பேசுற மாதிரி எவனோ ஒருத்தன் போன் கால்ல ஏதோ ஒண்ணு பேசுறான்னா அது எனக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்துட்டு வரக்கூடாது. நீ அவங்களோட பேசுனியா? நான் வந்து நேரடியா அசோக்குமார் அவர்களோடு பேசுற போன் கால் இதுதான் ஆதாரம், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசு கொடுத்து அதன் அடிப்படையில் இருந்தா விசாரணை போடலாம். ஜானாரஜசாமியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய, ஆதவர்ஜுனாவோடு போன் கால் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரு ஆதவர்ஜுனாவும் ஜானாரஜசாமியும் எதிரியா நினைக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துட்டாருன்னு உடனே வழக்கு போட்டு அவர்கள் மீது அரசு வரைக்கும் எடுக்க முடியுதுன்னா இது உள்நோக்கம் இல்லாம வேற என்ன? அப்ப எவிடன்ஸ் இல்லாம பண்ணக்கூடிய ஒண்ணுக்கு நான் ஏன் உட்கார்ந்துக்கிட்டு இது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு கேட்கணும்? நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்க, ஆதாரத்தை கொடுறான். அவ்வளவுதான் சிம்பிளான கேள்வி. அப்ப உனக்கு ஆதாரம் கொடுக்க முடியலன்னா இது முழுக்க முழுக்க அவதூறு. அந்த அவதூறுக்கு அவர்களால் பதில் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த அவதூறு முடியறதுக்குள்ள இந்த அவதூறை எப்படியும் ஊதி 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 பெருசாக்கி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அவதூறு உடையிறப்ப வேற ஒரு அவதூறு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப தினசா எடுத்துட்டு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில
இந்த அமைச்சர் கையுங்களவுமா, முன்னாள் அமைச்சர் கையுங்களவுமா சிக்கி இருக்கிறாரு, அதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பரந்தூர் சென்டிமெண்டா இவங்களுக்கு இருக்கிறதுக்காக பரந்தூர் எடுத்துக்குவாங்க. பரந்தூர் விவகாரத்துல இந்த அமைச்சருக்கு இந்தந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டுவாங்க. இப்படி கான்ஸ்பிரசி தான் வருவாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, திமுக இதெல்லாம் வந்து யூடியூப் காரன் மூலமா பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி. அது கூட ரெண்டாவது கேள்வி. திமுக காரங்க வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறத திமுக எம்எல்ஏவே நம்ப மாட்டாங்க. நீங்க வேற சொன்னா கூட அதிமுக எடப்பாடி கொடுப்பாங்க கூட நம்புவாங்க. திமுக எம்எல்ஏ எங்க கட்சிக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்கணும். யாராவது ஒரு எம்எல்ஏவை, யாராவது ஒரு அமைச்சரை சொல்லுங்க, எங்க கட்சி இப்படி ஒரு கையெழுத்துக்கு, இப்படி ஒரு எதிரான ஓட்டுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்கும். சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அதாவது அரசியல்ல வந்து உள்ள பொலிட்டிக்கல் நியூஸ கவர் பண்றதுக்கு என்ட்ரு ஆகிற ஒரு நியூ ஜேர்னலிஸ்டுக்கே தெரியும் திமுக செலவா. அவங்க யோசிக்கிற ஆளுகளே கிடையாது திமுக. நீ எனக்காக ஆதரவா பேசுற, காசு கொடு. நீ பேசாம போ, நான் உனக்கு எதிரா பேசுறேன், அப்பதான் நீ எனக்கு காசு கொடுப்ப. நீ எதிரா பேசலன்னா எனக்கு ஆச்சரியம். நீ மட்டுமா எதிரா பேசுற? ஊரே எனக்கு எதிராக தான் பேசுது. காரணமா 2000 வருஷமா எனக்கு எதிராக தான் எல்லா சமூகமும் இருக்கு. இருந்துட்டு அதுல ஒரு ஆள் நீங்க எதிரா பேசினாலும் அவன் கண்டுக்க மாட்டான், ஆதரிச்சு பேசினாலும் அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இழப்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கூப்பிட சொன்னா நான் தான் 5 வருஷம் ஜாலியா போய் கூப்பிட உட்காந்து அவன் பாட்டு போய் உட்காந்துருவான். அனுபவிக்கிறது நம்ம தானே. அவன் இருந்து நீங்க காசு வாங்குறதெல்லாம் வந்து சொன்னா திருநாவுக்கரசே சிரிப்பாப்புல. 35 கோடியா எப்படி நம்புற பத்தியா நீங்க? நான் சொன்னா ஒருவேளை திருநாவுக்கரசே சொல்லி இருந்தா கூட திமுக 35 கோடி கொடுக்குதுன்னு நான் சொல்றேன், நீ நம்புற பத்தியா அப்படின்னு திருநாவுக்கரசே நினைச்சுக்குவாப்புல. அப்ப இளையராஜா வந்து பாவம் அப்பாவியா இருந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது அவர்களுக்கும் தெரியும். பொலிட்டிக்கல் நியூஸ கவர் பண்றதுக்கு உள்ள நுழையிற ஒரு நியூ ஜேர்னலிஸ்டுக்கே இந்த விஷயம் தெரியும்ன்றப்ப, அரசியல்ல தேர்தல்ல நின்று எம்எல்ஏவா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு திமுக அதுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற சென்ஸ் தெரியாதா என்ன? அவர்களுக்கும் தெரியும். ஆனா திட்டமிட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு தியரியை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இப்ப திமுக இதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு முன்னால திமுக அதிமுக ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா சொல்ல போனா இந்த பிரச்சனையில ரொம்ப முன்னாடியே ரொம்ப இயர்லியராவே வந்து ரியாக்ட் பண்றது எல்லாரும் இல்லைங்கோ. அவர் வெளிப்படையா வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு. டே நீங்க பண்றது அவருக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, எஃப்ஐஆர் காப்பியே கையில கொடுக்கல. ஆனா காவல்துறையிட்ட இருந்து ஒரு செய்தி குறிப்பு வருது, அதுல முன்னாள் அமைச்சர் பெயரும் அமைச்சருடைய தம்பி பெயரும் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான முகங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை செய்தி வெளியீடுன்னு காவல்துறை வெளியிடுறாங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறவங்க உடனடியா கிளம்பி வருது வழக்கறிஞர் அணி. வந்ததோடு மட்டும் இல்லாம பிரஸ் அட்டன் பண்ணுது. அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்ல பதில் சொல்றாருன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் திமுக தானே. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேளை நடந்திருக்குன்னு நீ சொன்னா கூட குற்றம் நடந்தாதான் நீ சார்ஜ் எடுக்கணுமே தவிர, குற்றம் நடப்பதற்குண்டான கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால நான் இது வந்து விசாரணை அப்படியான அட்டம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதனால நான் வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்றது எப்படி லாஜிக் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு அவருமே வந்திருப்பாருன்னா திருநாவுக்கரசு மாதிரியான நபர்களை வச்சு கேட்டிருப்பாங்க. நீங்க இதை சொன்னீங்களா, அது அவங்க இதை சொல்றாங்களேன்னு ஸ்டேஷன்ல நிக்க வச்சு கேட்டிருந்தா கூட ஃபேக்கா இந்த எஃப்ஐஆர் இருக்கா இல்லையாங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும். அப்படி எதுவுமே பண்ணாம அவங்க 5 பேரையும் ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அமைச்சருடைய தம்பிக்கு நெருக்கமான நண்பர் ஒரு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. யார் அவரு, பேர் என்ன, அவங்க என்ன தொடர்புல இருக்கிறாங்க, என்ன பொறுப்புல இருக்கிறாங்க, எதை பத்தின தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இது முழுக்க கான்ஸ்பிரசியா இருக்கிறதுனால திமுக உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. கான்ஸ்பிரசி பேசுறான், நம்பி தொலையாதீங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கான்ஸ்பிரசியால இவங்க வந்து கரூர் சம்பவத்துல பின்விளைவுகளை திமுக தான் சந்திச்சுச்சு. அதனால இந்த விஷயத்துல உடனடியா ரியாக்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே பாசிட்டிவான ஒண்ணுதான். இது முழுக்க தீவிரமாக விசாரிக்கப்பட்டு, அதுவும் வழக்கறிஞரணி, திமுக வழக்கறிஞரணி, என்ஆர் இளங்கோ சார் மாதிரியான நபர்கள், வில்சன் சார் மாதிரியான நபர்கள் உள்ள இறங்கி இத ஒரு புடி புடிச்சாங்கன்னா வலுவா சிக்குவாங்க. தாவேகா சார்பாக இருக்கக்கூடிய பெரிய தலைகள் வரைக்கும் வலுவா சிக்குவாங்க.
ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இதுல வந்து அடிப்படை ஆதாரங்கள்னு எதுவுமே இல்ல. திருநாவுக்கரசு கொடுத்த வாக்குமூலம், இல்ல இளையராஜா கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு இத தாண்டி வந்து ஒரு சாலிட் ப்ரூஃபோ, எவிடன்ஸோ எதுவுமே இன்னைக்கு பொதுவெளியில இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வைகோ வெளிப்படையா சொல்றாரு. என்னோட 2 எம்.எல்.ஏக்கள வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு. அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் நேரடியா போய் கம்ப்ளைண்டே குடுத்திருக்கிறாரு. குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க. என்னுடைய ஒத்த எம்.எல்.ஏவ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு, அவர் கார்ல உட்கார்ந்து கையெழுத்து போடக்கூடிய விஷுவல் ப்ரூஃபும் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். லீமா ரோஸ் வெளிப்படையா பேசுனாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளை வந்து அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு முன்னால நேரடியாக அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான விஷுவல் ப்ரூஃபும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு பிரம்மாண்டமான விழாவ நடத்தி விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரையும் வந்து கட்சியில சேர்க்கிறாங்க. அவர்கள் மீது எவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மக்கள் பணத்த நானும் தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்னெல்லாம் ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் சம்பந்தமான வீடியோஸ் வைரல் ஆகுது. அவர்களுடைய நடத்தை வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிறது. தாவேகா நிர்வாகிகள் எப்படி வந்து அரசுக்கே சம்பந்தம் இல்லாத ஆ இடங்கள்ல நுழைஞ்சு ரீல்ஸ் போடுறோம் அப்படிங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஏற்படுத்துறாங்க. இது போன்ற விஷயங்கள் வருது. அப்ப விஜயுடைய கவர்னன்ஸ நோக்கி இந்த கேள்விகள்லாம் எழக்கூடாது. விஜய் செய்யக்கூடிய வெளிப்படையான இந்த குதிரை பேரத்துக்கு எதிராக கேள்விகள் எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையா? ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விபி ஜீம் ராம்ஜி திட்டத்த வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக முதலமைச்சர்களே எதிர்க்கக்கூடிய திட்டத்த இவங்க வந்து முன்னணியில நின்னு இதுக்கு வந்து அப்ரூவல் குடுக்குறாங்க. அதே மாரி ஒரு பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு அப்ரூவல் குடுக்குறாங்கன்னா, இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை வந்து அ நடைமுறைப்படுத்துது ஒன்றிய அரசு அப்படிங்கிறத பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு தடை விதிக்கிறாங்க. கூட்டு குர்பானிக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதரவாக இந்த அரசு செயல்படுகிறது. அப்ப இந்த விமர்சனம்லாம் வந்து பேசும் பொருளா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இது செய்யப்படுதா? உண்மையிலேயே அதுதான் அவர்களுடைய பிரதான இலக்கு. அந்த இலக்க அஹ், இப்போ வரைக்கும் அவங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு வர்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இது எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கறதுல அவர்களுக்கே பெரிய அச்சம் வந்திருக்கு. ஏன்னா சரத்குமாருடைய வீடியோ அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை காட்டியிருக்கு. அவர்களுடைய அமைச்சர் அந்த மாத்திரை போடுறது மாதிரியான ஒரு வீடியோ இவர்கள் உருவாக்கிய அந்த நெக்ஸஸே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஒரு பெரிய அலர்ட்டையும் உருவாக்கி இருக்கு. ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா ஆட்சியை பிடித்து அப்படின்ற அந்த பேட்டர்னுக்குள்ள அந்த வகையே போதும் தங்களுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு குரூப் அதன் மூலமாகவே அழிவதுன்றது ரொம்ப இயல்பா நடக்குங்கிறத புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா மோர் வில்லனைஸா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்குறது மட்டும்தான் சின்ன கோட்டுக்கு பக்கத்துல போடக்கூடிய ஒரு பெரிய கோடு. நான் நல்லவனா இருக்க போறது இல்ல, நான் கெட்டவன் தான், ஆனா என்னைய விட பெரிய கெட்டவன் அவன் அப்படிங்கிற இடத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா விஜயனுடைய ஆதரவாளர்களை அவர்கள் நகர்த்துகிறார்கள். அந்த ஒர்க் இப்பையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர்களுடைய சின்ன கோடு தான் இப்ப விஜயபாஸ்கர். குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சின்ன கோடு. அதற்கு பக்கத்தில் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு பெரிய கோடை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. விஜயபாஸ்கரா செந்தில் பாலாஜியானா மீடியால வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அது வந்து ஐடிஆர்பி கம்பேர் பண்ணும்போது குட்கா விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜின்னா செந்தில் பாலாஜி. அப்ப அந்த செந்தில் பாலாஜிய மோர் வில்லனைஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி அதை பேசு பொருளாக்கி இந்த பக்கம் கூட்கா கேஸ் இடி கேஸ் மிச்ச எல்லா விஷயத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை சைட்லைன் பண்றது. இப்ப ஒட்டுமொத்த போக்கஸும் எங்க போயிடுச்சுன்னா செந்தில் பாலாஜி பக்கம் போயிருச்சு. இவர்களுடைய மேட்டரை வந்து டைல்யூட் பண்றாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. பூனை கண்ணை கட்டுனா உலகம் இருட்டுன்னு ஆயிடாது. அதனுடைய அடிய சரத் மேட்டர்ல இருந்து இவர்கள் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறப்பான தரமான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. அதை தாவேக்காவால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு பெரிய சூழல் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு உண்டான வேலைகள் இன்னும் சரூரா நடக்கும். அதுக்கு மணி கட்டுற மாதிரி தான் ஆளுநர்கிட்ட கொண்டு போய்
RS பாரதி அவர்கள் குதிரை பேரம் நடந்ததற்கு உண்டான டீட்டெயில்ஸ கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. திமுக வந்து ஏன் இதெல்லாம் பண்ணல, அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. தே ஆர் குக்கிங் சம்திங். அதனால லீகலா மட்டும் சொல்றேன், நான் பொலிட்டிக்கலா டிஎம்கே ஓ அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அந்த லைனுக்குள்ள நான் வரல. லீகலா திமுக காரன் எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறான்னு கேஸ நான் படிச்சிருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், அவன் என்னத்தையும் எடுத்துட்டு வந்து போடுறான்னா உனக்கு தான் பேர் ஆபத்து. அதுவும் அதுல உன் பேர் மட்டும் வந்தாம இருக்கு. இவங்க சொல்ற இந்த திருநாவுக்கரசு சொல்ற உலகில் பெயர் மாதிரிலாம் அந்த பேர் இருக்காது. அந்த பேர் வந்து தோண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா கைபர் நோலான் கணவாய் வழியா உள்ள வந்த ஹிஸ்டரி வரைக்கும் தோண்டி எடுத்து இதுதான் பேரு அப்படின்னு எடுத்துட்டு வந்து வச்சிரும். நீங்க 100 ஜட்ஜ மாத்தினா கூட அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு பக்கத்துல கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்றதுக்கும் ஒண்ணும் இருக்காது, அதுக்கு எதிராக தீர்ப்பு எழுதுறதுக்கும் ஒண்ணும் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பீஸா எடுத்துட்டு வந்து ஒரு ரோமன் லெட்டர் 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எழுதுறவன் கலர் பேனால மார்க் பண்ற மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப எதிர்கொள்றதுக்கு நம்ம திருநாவுக்கரசு கொடுத்த வாக்கு மூலம் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நீ எடுத்துட்டு வரக்கூடாது. அவன் PhD தீசிஸ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கான். அதனால காத்திரு பகையதா கதிர் தான் நீ இன்னைக்கு இனிமே. சரி, பாஜக ரொம்ப அமைதியா இதெல்லாம் வேடிக்கை பாக்குதே, ஆழம் பாக்குதா இல்ல ஆப்பு வைக்க போதா? இல்ல, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பம் இருந்தது. இப்ப வந்து திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு போர்ஸா தமிழ்நாட்டில் விஜய் வர வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அந்த வாய்ப்பை ஈஸியா நம்மளால கைப்பற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதற்கு உண்டான நேரத்துக்காக அவங்க காத்திருக்காங்க. தே கேன் ஈஸிலி வீக்கன் விஜய். வீக்கன்னா அவங்க வந்து வீக் பண்றது அப்படிங்கிறது இல்ல, அவர் ஆல்ரெடி வீக்கான ஒரு அரசியல்வாதி தான். சினிமால அவர் வேணும் ஸ்ட்ராங்கான நடிகரா இருக்கலாம், பட் அரசியலா அவர் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. அதனாலதான் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரகம் போடு கையெழுத்து போட்டு அதை மாத்தியாச்சா போடு, என்ன இந்த அணுலையா போடு, எல்லாத்துக்கும் போடு, பெர்மிஷனா கொடு, அதெல்லாம் யோசிக்காது அதெல்லாம் நான் என்ன பேசுறேன், பரவாயில்ல நம்மளால பேசணும், மாத்தி பேசிக்கோ. நம்மளை இவங்க தொந்தரவு பண்ணிடக்கூடாது, நம்மளை இவங்களை நம்ம ப்ரொவோக் பண்ணிடக்கூடாது. நம்மளை இந்த தடவை ஆட்சியில் இருக்க வைக்கிறதுக்கு அவர்களை வந்து நம்மளுக்கானவர்களா நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கறத மட்டுமே ஒரு பேட்டர்னா செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் பிஜேபி அழகாதான் வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இல்ல இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே அதான மேம் அரசியல். நான் எனக்கு ஃபேவரட்டா ஒண்ணு செய்யற வரைக்கும் அந்த அந்த பார்ட்டி எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டி எனக்கு ஒண்ணு ஃபேவரட்டா செய்யல, என்னுடைய ஐடியாலஜிக்கு ஃபேவரட்டா இல்ல அப்படின்னா டக்குன்னு அதை நான் விமர்சிக்க தானே போறேன். இப்ப திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற நபர்கள் பேசுவதெல்லாம் எங்க இருந்து பேசுறோம்? திமுக ஐடியாலஜியா ஆன்டி பிஜேபி, வலதுசாரி தன்மைக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக ஆழமா தன்னுடைய உறுதியான கருத்தை வெளிப்படுத்துறாங்கன்றது வரைக்கும் தான் நம்மளுக்குமான அவர்களுக்குமான ஒரு நட்பு. அந்த இடத்துல இருந்து ஒருவேளை திமுக மாறினா அப்படி மாற போறது இல்ல அவங்க. ஏன்னா ஒழிக்கணுன்ற எக்ஸ்ட்ரீமுக்கு பேசுனதுக்கு பிறகு அது நேரெதிர் தத்துவமா மாறப்போகுது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஒண்ணு நடந்தா மட்டும்தான் நம்ம அங்க வேணாம் நம்ம யோசிக்க போறோம். நீங்க வந்து விபிஜி இந்த மாதிரி பிரச்சனைய வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதும், நீட்டுக்கு பெரிய அளவுக்கு தடைக்கு ஒரு எதிர்ப்பு அலைகளை உருவாக்காத வரைக்கும், ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதிகள் குறித்து, ஜிஎஸ்டி குறித்து வலுவான கண்டனமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு பிரஷரோ கொடுக்காத வரைக்கும் உங்களையே நான் டிஸ்டர்ப் பண்ணணும். இப்ப ஒன்றிய அரசு நான் டிஸ்டர்ப் பண்ணணும், நான் பண்ண வேண்டிய வேலை எனக்கு பதிலாக சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கலாம் பங்காளி. அவனை அங்கேயே வச்சு நின்றுட்டு நம்ம பண்ண வேண்டிய அயோக்கியத்தனத்தை பூராத்தையும் அவர் மூலமாவே பண்ணிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதை விட்டுட்டு நான் எதுக்கு அதுக்கு டேபிளை உடைச்சு மூக்குல இருந்து ரத்தம் வர வைக்கணும், தலைவலி மூக்குல இருந்து ரத்தம் வர வைக்கிறான், அனுபவிக்கடான்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், நான் சொன்ன இந்த சின்ன கோடு பெரிய கோடு இது எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்றது வந்து டிராமா, இவங்களை வந்து விரட்டணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமை தொடும்போது அன்னைக்கு இவங்க அவர்களுடைய வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக பிஜேபியை எதிர்ப்பது போல ஒரு நாடகத்தை லைட்டா ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு அவங்க கையில ஹோல்டு எடுப்பாங்க. வாடா மாப்பிள, இவ்வளவு நாள் உன்னை ஆட விட்டது எதுக்கு? இதுக்குத்தான். திசை மாறுகிறாயா, நல்ல சமாரியனாக விரும்புகிறாயா, இதோ வா அப்படின்னு உள்ள தூக்கி போட்டு ஊம குத்தா குத்துவாங்க. அன்னைக்கு இருக்கும் ஒரு அன்னைக்கு வந்து நம்மளும் போட்ட ஜனநாயகவாதிகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா,
பாருங்களேன் பிஜேபி அவரை எப்படி பாடாப்படுத்துது. எனக்கு அந்த கன்சர்ன் வரவே வராது. நான் இப்பயே எழுதி கொடுத்துறேன், எனக்கு அந்த கன்சர்ன் வராது. ஏன்னா பிஜேபிய அதிமுக கலட்டி விட்டுருச்சுன்னு போன தேர்தல்ல சொன்ன உடனே கொக்கரிச்சுக்கிட்டு கிளம்பி போனாங்க. கழட்டி விட்டாங்க, அதிமுக ஜனநாயக சக்தி ஆயிடுச்சு, திராவிட கட்சியாக தன்னை பரிணமித்துக் கொண்டதுன்னாங்க. சொல்லி ஒரு 3-4 மாசத்துக்குள்ள திருப்பி பாஜக ஆட்கொண்டுருச்சு. இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்கன்னு ஒரு டேர்ம் ஆரம்பிச்சாலே விஜய் எல்லாம் ஆடிடுவாரு. சரி ஓகே சைலண்ட், இவங்களை வச்சு இந்த லாபியை பண்ணிக்கோங்கன்னு ஒதுங்கிடுவாரு. அதனால ஒரு நாள் 2 நாள் கூத்துக்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்டால இவர் ஒரு ரேஷனலிஸ்ட் அப்படின்றதுனால எல்லாம் நம்பி ஏமாறுவதற்கு உண்டான ஆட்கள் தமிழ்நாட்டில் வெகுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய கோரிக்கை. பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.